السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله سبحانه وتعالى: اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ்ச்சி அனைத்தும் நம்மையெல்லாம் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்தது நாமெல்லாம் பின்பற்றத்தக்கது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது, மோசமானது மார்க்கத்தில் நபிகளார் காட்டித்தராத புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையாக உண்டாக்கப்பட்ட காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்ததை இன்றைய தினம் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நினைவுறுத்திக் கொண்டு எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த உலகத்தில் நாமெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் எத்தனையோ தரப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். பல்வேறு மொழியை பேசக்கூடியவர்கள், பல்வேறு நிறத்தை உடையவர்கள், பல்வேறு பகுதிகளை நாடுகளை சார்ந்தவர்கள், நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்று பலதரப்பட்ட கோடான கோடி மக்களை நாம் பார்க்கிறோம். பலதரப்பட்ட கோடான கோடி மக்களை இந்த உலகம் பார்த்து விட்டது, இனியும் பார்க்கவிருக்கிறது. இப்படி கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே இந்த ஏகத்துவ மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் பொதுவானதாக வழங்காமல் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் பேசுகிற நானும் கேட்கிற நம் அனைவரும் இஸ்லாத்தில் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விற்கு எந்த ஒரு ஈடையும் நம்ம கொடுக்கல. அல்லாஹ்வே, உலகத்தில் நான் பிறக்க போகிறேன், உலகத்தில் நான் வரப்போகிறேன், என்னை ஒரு முஸ்லிமாக நீ ஆக்கிவிடு, உனக்கு நான் உணவு தரேன். என்னை நீ முஸ்லிமாக ஆக்கிவிடு, நான் நல்லா தொழுகிறேன். என்னை நீ முஸ்லிமாக பிறக்க வைத்து விடு, நான் நிறைய நோன்பு வைக்கிறேன் என்று நாம் எந்த ஒரு ஈடும் உத்தரவாதம் அல்லாஹ்வுக்கு தரல. அதை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை முஸ்லிமாக ஆக்கல, அவன் தேர்ந்தெடுத்து நம்மை முஸ்லிமாக ஆக்கி இருக்கிறான். எத்தனையோ மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே
நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான்லே, ஒவ்வொருவருக்கும் முன்னோக்குகிற திசை உள்ளது, அதை அவர் நோக்குகிறார். அடுத்து அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கிறான், ஃபஸ்தபிக்குல் கைராத், நன்மையானதின் பக்கம் செல்லுங்கள், நன்மையின் பக்கம் போங்க, நன்மையால் கிடைக்கக்கூடிய மறுமையின் வெற்றியின் பக்கம் போங்க. மறுமையைத்தான் இஸ்லாம் நமக்கு ஒரு இலக்காக, இந்த உலகத்தின் பாதையினுடைய ஒரு டெஸ்டினேஷனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கிறான். மறுமையை நோக்கி செல்லக்கூடிய சமுதாயம், மறுமையை நோக்கி செல்லக்கூடிய உம்மத்து, மறுமையை நோக்கி வாழக்கூடிய ஒரு சமுதாயம் என்று இந்த சமுதாயத்தை நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். ஏனென்று சொன்னால், நாமெல்லாம் மறுமையை பற்றி பல இடங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மறுமையை பற்றி பேசுகிறான். எந்த ஒரு பேரமோ பயம் தராத ஒரு நாள். பேரம் பேசுறது, பேரம் பேச பார்க்கிங் பண்ணுவோம்ல, இது அப்படி பேரம் பேசுறது, இந்த பேரம் அங்கு பயம் தராது. எந்த ஒரு நட்பும் பயம் தராத அந்த நாள். இவர் யார்? இவர் எனக்கு நண்பர், இவருடைய சகோதரர், இவருடைய தாய், இவருடைய தந்தை, இவருடைய பிள்ளை, இவருடைய உறவினர், இவருடைய மனைவி, இவருடைய கணவன், இவருடைய பிள்ளைகள், எந்த ஒரு நட்பும் பயன் தராது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு ஈடும் பெற்றுக் கொள்ளப்படாத நாள். அல்லாஹ் என்னை எப்படியாவது உற்று உனக்கு உலானம் தரேன், அல்லாஹ் நீ நரகத்திலிருந்து உற்று உனக்கு இவ்வளவு காசு தரேன், அல்லாஹ் எனக்கு தண்டனையிலிருந்து கொஞ்சம் குறைச்சிரு உனக்கு இவ்வளவு தர்றேன், எந்த ஒரு ஈடு பெற்றுக் கொள்ளப்படாத நாள் என்று மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் தெளிவாக சொல்லும் பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாள் வந்துவிட்டது என்று சொன்னால், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான். சகோதர பாசம் உலகத்துல ரொம்ப பெருசு. இஸ்லாம் கூட நம்ம என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிம்கள் நீங்கள் அன்பு பாராட்டுவதில் சகோதரரை போல இருங்கள். ஏன்னா அவ்வளவு பிணைப்பானது. ரெண்டு சகோதரர்கள் பேசிக்கிற மாட்டாங்க, ஏதோ ஒரு மனசங்கட்டம். அந்த ஒரு சகோதரருக்கு திடீர்னு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் 10 வருஷம் பேசாம இருந்தாலும் இவர் தான் முன்னாடி போய் நிற்பார். என்னதான் இருந்தாலும் என்னுடைய சகோதரன், என்னதான் இருந்தாலும் நீங்க அவருக்கு சொல்லக்கூடாது. எனக்கு அவருக்கு 1000 இருக்கும், என்னுடைய சகோதரனை நீங்க ஒண்ணு சொல்லக்கூடாது. சகோதர பாசம் அதுதான். அந்த சகோதரனை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். தன்னுடைய சகோதரனை விட்டு மறுமையில் அவர் ஓடி விடுவார். சகோதரனத்தோடு விடுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறானே, ஒவ்வொரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடி விடுவார். தன்னுடைய வாழ்க்கையவே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. கடுமையான முறையில் இரத்தங்களை வியர்வையாக சிந்தி தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை வழங்குகிறார்கள். அந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளை விட்டு ஓடி விடுவார் என்று சொன்னால் எவ்வளவு அதிபயங்கரமான நிகழ்வாக அது இருக்கும். உண்மையில உள்ளத்துல சிந்திக்கணுங்க. நமக்கு எல்லாருக்குமே தாய் தகப்பன்கிற உறவு இருந்திருக்கும். அவர்களுடைய பாசத்தை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்க. ஒரு பயானுக்கு போறாங்க, உம்மா கேட்பாங்க, எங்க போறீங்க? பயானுக்கு போறீங்களா? போற வழியில என்ன வண்டிக்கு பெட்ரோலுக்கு போட்டீங்களா? காசு வேணா தரவா? நீங்க எல்லாத்தையும் பயானுக்கு ஹிண்ட் எடுத்துட்டீங்களா? தண்ணி குடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? எவ்வளவு அக்கறையாக பேசுகிறாங்க. தாயுடைய பாசம், தந்தையுடைய நேசம். தன்னுடைய பிள்ளை தவறை செய்திருந்தாலும் கூட ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் விட்டு கொடுக்க மனமில்லை. எப்படியாவது காப்பாத்திட்டு போய் நான் கண்டிச்சுக்கிறேன், நீங்க யாரும் என் பிள்ளை ஒண்ணு சொல்ல வேண்டாம் என்று சொல்றாங்களா இல்லையா? அந்த தாய் தகப்பனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையை விட்டு ஓடிவிடுவார். அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்காக ஒரு ஆண்மானாக இருக்கக்கூடிய நாம் கடுமையான வேலையை செய்து நமக்கு
விளங்கி இருந்தான். இது ஓகே, இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும்ல. அதே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விற்காக இந்த தான தர்மம் செய்யக்கூடிய இதுக்கான எதிர் வறுமை, செழிப்பு எதிர். அந்த வறுமையான காலம் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். அதே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய தர்மத்தை பற்றி ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் மக்களிலேயே, இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது, மக்களிலேயே, மக்கள்னா அந்த நேரத்தில் முஸ்லீம்களா இருந்த அவங்க ஒட்டுமொத்த மக்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்கள். எப்படி யார சொல்லலாம் தோணுதா இல்லையா? மறுமையுடைய இலக்கு, மறுமையின் மீது உள்ள ஆசை, மறுமையின் மீது உள்ள அந்த வேட்கை அல்லாஹ்வுடைய தூதரவர்களை அப்படி வாழ வைத்தது. அங்க இல்லதான் பேரிச்சம்பளம் தான், சில நேரங்கள் அதுவும் இல்லாத சூழ்நிலை தான். அந்த நிலையிலும் கூட அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய நன்மைகளில், மறுமையில் எனக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களில் குறை வைத்து விட மாட்டேன் என்று நினைத்தாங்களே, அதுதான் நமக்கு உதாரணம். பல உதாரணங்கள் சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது. ஆடு அறுக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற எல்லோருக்கும் விநியோகம் செய்யறாங்க. ஆயிஷா நாயிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஆயிஷா என்ன மிச்சம் இருக்கிறது? அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு அந்த ஆட்டுடைய கால் பகுதியை தூக்கி காமித்து இதுதான் மிச்சம் இருக்கிறது அப்படின்றாங்க. எல்லாம் கொடுத்தாச்சு, ஆடு ரசூலுல்லாஹ் அறுத்தது, ரசூலுல்லாஹ் உண்டான ஆடு அறுத்து எல்லாத்தையும் விநியோகம் பண்ணியாச்சு, இது மட்டும் தான் மிச்சம் இருக்கிறது அப்படின்றாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா, ஆயிஷா, நாம் எல்லாம் உளப்பூர்வமாக உணர வேண்டிய வாக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆட்டுடைய கால் தான் மிச்சமாக இருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த ஆட்டுடைய காலை தவிர எல்லாம் நமக்காக மிச்சமாக இருக்கிறது. சந்திப்போம், மறுமையில கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க என்ன பாக்குறாங்க, நம்ம சாப்பிடுவதற்கு இந்த ஆட்டுடைய கால் இருக்கு, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சாப்பிட்டதோடு முடிஞ்சிருந்த உலகத்திலே, ஆனால் நமக்கான மிச்சமாக சேமிப்பாக எது இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி நாம் வழங்கி இருந்தோமே, அதுதான் நமக்காக மிச்சமாக இருக்கும். நாங்க ரசூலுல்லாஹ், இது நமக்கெல்லாம் உதாரணம். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நமக்கெல்லாம் சைத்தான் பல நேரங்களில் சிந்தனைகளை ஏற்படுத்தும். நம்ம நிறைய கொடுத்தாச்சு, நம்ம நிறைய செஞ்சாச்சு, நம்ம நிறைய தொழுதாச்சு, நிறைய நோன்பு வச்சாச்சு, நிறைய இபாதத்தை செஞ்சாச்சு, நிறைய பேசியாச்சு, நிறைய தாவா பண்ணியாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை தவிர, அவர்களை விட நம்மில் யாரும் நிறைய எந்த இபாதத்தும் செய்யல. அவர்கள் தான் நம்மிலேயே சிறந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க நபி அப்படி செய்வாங்க அப்படி சொல்ல முடியாது நம்மளால. அவர்களும் நம்மை போல ஒரு மனிதர் தான், நம்மை போல திருமணம் செஞ்சாங்க, அவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தது, அவர்களுக்கும் உலக வாழ்க்கை என்று இருந்தது. ஆனால் மறுமையினுடைய வேட்கை அவர்கள் எப்படி செய்ய வைத்தது? இதை புரிஞ்சுக்கிறக்கா ஒரு சம்பவம் சொல்றோம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரம், அவங்க மரணிக்கக்கூடிய அந்த நேரம், மரண வேதனையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரானா வர்றாங்க, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று அழுகுறாங்க. யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல, தன்னுடைய தந்தை மரணிக்குகிற பொழுது அதை பார்க்கிற எந்த பிள்ளைக்கும் மனம் நோகாமல் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளுக்கும் நோகுகிறது, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே அந்தோ என்று அழுகுறாங்க. அப்ப ரசூல் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு பிடிமானத்தோடு ரசூலுல்லாஹ் வாழ்ந்த அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபாத்திமா, உன் தந்தை
என்பதற்காக எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் அருகான ஒரு சகாபி பேரித்தம்பளங்களை தின்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை வாசித்து காட்டுகிறார்கள். வானம் பூமி அளவிற்குள்ள சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள், தூக்கி வீசிட்டு போறார். வரலாறுல பார்க்கிறோம்ல, பேரித்தம்பளங்களை சாப்பிடுவதற்கு கன நேரம் பொருந்தாது, சின்ன நேரம் தான். ஆனால் நான் சொர்க்கத்திற்கு செல்கிறேன் என்று சொன்னால், சொர்க்கம் எனக்காக இருக்கிறது என்று சொன்னால், அதற்காக எந்த நேரத்தையும் நான் வீணாக்க விரும்பவில்லை என்று ஓடோடி சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை! இதுவல்லவா இஸ்லாத்தின் வழிமுறை? இதுவல்லவா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டி தந்த ஈமானுடைய வாழ்க்கை? இந்த வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதை உள்ளத்தில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த வாசகத்தை திரும்ப சொல்வது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய இலக்காக இருக்க வேண்டும். உடைய வாழ்க்கையை சின்ன பசங்க ஸ்கூல்ல கேட்பாங்கல்ல, என்ன ஆக போற என்ன ஆக போற கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி உடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் என்ன ஆக போகிறேன்? கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு பொருத்தமான காரியங்களை செய்து சொர்க்கவாதியாக ஆக போகிறேன். இந்த சிந்தனை உள்ளத்தில் ஆழமாக வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து, அல்லாஹ்விற்காக அதிகமாக நற்காரியங்களில் ஈடுபட்டு, அல்லாஹ்விற்காக அதிகமான தியாகங்களை செய்து, அல்லாஹ்விற்காக அதிகமான பொருளாதாரங்களை வழங்கி, அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு இடத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஜும்மாவுடைய முதல் உரையாக எனக்கும் உங்களுக்கும் நினைவுறுத்தி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை பயன்படுத்தி இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய இலக்காக மறுமையை வைத்து வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை நாம் எல்லாம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இது போன்ற ஈமானிய பேச்சுக்களை, ஈமானிய பிரச்சாரங்களிலே நாம் ஈடுபட்டவுடன், அந்த ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையையும் சீர்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ, அந்த அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நேற்றைய தினம் கூட நம்ம கிளையின் சார்பாக இரத்த தான முகாம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அத்தீனு நசீஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதுதான். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக பிறருடைய உயிரை காக்கக்கூடிய இரத்த தான சேவையை நாம் அனைவருமே மனமோந்து செஞ்சோம்ல. பெண்கள் மாஷா அல்லாஹ் 20க்கும் நெருக்கமான பெண்கள், எத்தனையோ சகோதரர்கள் பொருளாதார உதவி செஞ்சோம். அனைத்தும் அல்லாஹ்விடத்தை நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக. அதேபோல் தொடர்ச்சியாக எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நன்மைகளை அடைவதற்காக நம்முடைய நேரங்களையும், நம்முடைய பொருளாதாரங்களையும், நம்முடைய சத்துக்களையும் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவில் ஒரு மிகப்பெரிய நன்மைக்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவிற்காக வரக்கூடிய நாம் நம்முடைய பொருளாதாரங்களை பள்ளிவாசல் நிர்வாகத்தில் ஒப்படைப்போம். அதேவர்கள் பலதரப்பட்ட நற்காரியங்களுக்காக பிரித்து வழங்குவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் வழங்கக்கூடிய ஜும்மாவுடைய அந்த நாளின் தொகையானது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள எஸ்வி காலனி என்கிற ஏரியாவில் அல்லாஹ்வுடைய ஆலயம் கட்டுமானத்திற்காக வசூல் செய்யப்படுகிறது. கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியான தாவா பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய சங்க பரிவாரங்களுடைய மாவட்ட தலைமையகமாக அந்த எஸ்வி காலனி இருக்கிறது. முஸ்லிம்கள் இந்த இடத்துல வீட்டுக்கு வாடகைக்கு வர கூட சிரமம், வீட்டுக்கு இடம் வாங்குவது சிரமம். இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய கிருபை